இந்த வீட்ல ஒரு காப்பி தண்ணி போட்டு தரக்கு ஆள் இல்ல. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. ரெண்டு பொம்பளைகள் வீட்ல இருக்காவுல. ஒரு கப்பு காப்பியை போட்டு தருவோம், ஒண்ணும் கிடையாது. சாந்தா, சாந்தா, லேட்டி சாந்தா. என்னங்க எதுக்கு கூப்பிட்டிய? எதுக்கு கூப்பிட்டேனா? விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஒரு கப்பு காப்பி உன்னால போட்டு தர முடியாதா? நானும் இப்ப கொண்டு வந்துருவா, இந்த கொண்டு வந்துருவான்னு எவ்வளவு நேரம் தான் காவல் இருக்குது. என்னங்க இன்னும் உங்களுக்கு அவ காப்பி தரவே இல்லையா? எவா எனக்கு காப்பி தந்தா? ஒருத்தி எனக்கு காப்பி தரல. வீட்டுல ரெண்டு பொம்பளைகள் இருக்கேன் தான் பேரு. ஒரு கப்பு காப்பிக்கு இவ்வளவு அல்லாட வேண்டியதா இருக்கு. இருங்க நான் என்னன்னு போய் பாக்கேன். இந்த பாரு சாந்தா, தினமும் எனக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் டீ வந்துடணும் பாத்துக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துடுங்க. சரிங்க சரிங்க, நீங்க கோபப்படாங்க, நான் என்னன்னு போய் பாக்கேன். என்ன கிச்சன்ல ஆளே காணோம், இன்னும் இவ எழும்பி வரவே இல்லை போலயே. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? காலையில எழும்பி ஒரு கப்பு காப்பி தண்ணியை போட்டு கொடுப்போம், ஒரு இளவும் கிடையாது. அந்த ஆள் என்னன்னா என்னைய பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. நல்லா நீண்டு நிமிந்துட்டு உறங்கத பாரு. மணி எத்தனை ஆச்சு, இன்னும் கடந்து உறங்கிட்டு கிடக்கா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏய் இந்தாடி எழுமடி. ஐயோ ஐயோ, என்னடி என்ன ஐயோ ஐயோன்ட்டு கிடக்கா? எத்தே யாரோ என்ன அடிச்சுட்டாங்க, அதான் பதறி அடிச்சு எழுமுனேன். அப்படியா, அடிச்சுட்டாவளோ? மணி எத்தனை ஆச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் கடந்து உறங்கிட்டு கிடக்கா. அங்க என்னடா வா மாமனார் வீட்டுல ரெண்டு பொம்பளை இருக்கிறீங்க, காலையில ஒரு கப்பு காப்பி கூட போட்டு தர முடியாதான்னு கேட்டு தத்த போட்டு கிடக்காரு. நீ என்னடா நல்லா நீட்டி நிமிந்து கிடந்து உறங்கிட்டு கிடக்கா. எத்தே உடம்பு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் படுத்துட்டு காப்பி போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். காப்பி அவிய காலையில கேட்டாவ, சாப்பாடு நேரத்துக்கு கேட்கல. அதே நடி கண்ணுல கண்ணாடி, பெரிய மைனர் வீட்டு பொண்ணுன்னு நினைப்பு. உறங்கத்திலே கண்ணாடி போட்டு படுத்து உறங்குது. ஏத்தே மைனர் வீட்டு பொண்ணா இருந்தா மட்டும் தான் கண்ணாடி போடணுமோ? உன்னெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது பாத்துக்க. காலையில எழுப்பி ஒரு கப்பு காப்பியை போட்டு கொடுக்க முடியல, பேசுகா பேச்சு. கண்ணாடியை கடத்தி தூர போட்டுட்டு அடுப்பங்கரையில போய் ஒரு கப்பு காப்பியை போட்டு கொண்டு கொடுப்போம். கிளவி ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போகும். நம்மளே ஜன்னல் பக்கத்துல படுத்து கிடக்காம சூரிய வெளிச்சம் கண்ணில் பட்டு உறக்க டிஸ்டர்ப் ஆகும்னு கண்ணாடியை போட்டா அது பொறுக்கல இந்த கிளவிக்கு. ஏன் இவ்வளவு வாய்க்கிலே பேசிட்டு போ, இந்த கிளவிக்கு ஒரு கப்பு காப்பியை போட்டு கொடுத்தாதான் என்னவா? மாமா இந்தாங்க காப்பி. காப்பியா? யாருக்கு? யாருக்கா? உங்களுக்கு தான் மாமா காப்பி. அத்தை தான் வந்து சொன்னாவா நீங்க காப்பி கேட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறீ, நீ அதான் காப்பி போட்டு கொண்டாத்தேன். நான் கேட்டது 6 மணிக்கு காப்பி. நீ உன் இஷ்டத்துக்கு எழுப்பி காப்பியை போட்டு கொண்டு வந்தேன்னா அதில் நான் குடிச்சிட்டு இருக்கணுமோ? நான் ஏற்கனவே 2 காப்பி கடையில போய் குடிச்சிட்டு வந்துட்டேன். என்னது, கடையில போய் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? அப்ப இந்த காப்பி என்ன செய்யுதுக்கு? போய் கொண்டு போய் மாமியார மருமூலம் இருந்து குடிங்க. என்னடா இது, சரியான பைத்தியக்கார குடும்பமெல்லாம் இருக்கு. எத்தே எதுக்கு இப்ப என்னைய காப்பி போட சொன்னீங்க? அவரு என்னடானா கடையில போய் நான் ஏற்கனவே காப்பியை குடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லுகாரு. குடிச்சிட்டு வந்துட்டாருனா காப்பி அங்க கொண்டு வை. இதுக்கு எதுக்கத்தை உறங்கி கிடந்த என்னைய அர்ஜென்ட்டா அடிச்சு எழுப்பி காப்பி போட சொன்னீங்க? இப்ப என்னடி, அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு காப்பி கேப்பாரு, அப்ப அதை போட்டு கொண்டு கொடுப்போம். சரியான கிறுக்கு பைய குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டுட்டேன். இந்த காப்பி இப்ப என்ன பண்ணதுக்கு? சரி, பல்ல தேய்ச்சிட்டு வந்து நம்மளே குடிப்போம். மாமனாருக்கு தானே காப்பின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுமாரா தான் போட்டேன். நமக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்கலாமே. சரி, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம்.